வாங்க இன்றைக்கி சுரக்காய் கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் பாருங்கள். அடுத்தது வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு கிளறி விட்டு அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்தியாச்சு. இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கள், சுரக்காய் கடையிறதுக்கு நல்லா நைஸாக வராது. அதனால் குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து கொட்டி கடைக்குள்ளே நல்லா நைஸாக வந்துடும். இப்போ இதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஒரு கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும். நல்லா கொஞ்ச நேரம் தக்காளி, சுரக்காய் எல்லாம் நல்லா வேகட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்த பின்னாடி மத்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்றதான். சூடாக சாப்பாட்டு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், கடைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும். குக்கரில் வேக வச்சு கடைக்குள்ளே நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.